காதுகுத்துக்காக அம்மா வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர்றது தான் இந்த காப்பரிசி. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பல தலைமுறையாக வந்து செஞ்சிட்ருக்கிற ஒரு ரெசிபி இது. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு பெரிய தேங்காயை நம்ம நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு 4 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்துக்கணும். எந்த அளவுக்கு வறுக்கணும்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த தேங்காயை வந்து நல்லா வறுத்துக்கணும். இன்னைக்கு சிகப்பரிசி எடுத்திருக்காங்க. இந்த சிகப்பரிசியை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா உணர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதில் பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, அப்புறம் திரும்ப பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரைன்னு லேயராக போட்டு கொஞ்சம் ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து நெய்யை வடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணணும். நெய்யோடு ஆட் பண்ணக்கூடாது. வடிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இந்த காப்பரிசியோட டேஸ்ட் இருக்குது. இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணோன்னா 1 மாதம் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். 4 விஷயந்தான் அதில் இருக்குது. பட் இதில் ஏதோ ஒன்று வந்து அளவு கூடுனாவோ குறைச்சினாவோ இதோட டேஸ்ட்டே வந்து சுத்தமாக மாறிடும். செஞ்சுட்டு சாமிக்கு வச்சுட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேணுங்கிறத வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் சிம்பிளாக காதுகுத்து பண்ணுறதுனால 3 கிலோ போட்டு தான் பண்ணியிருக்காங்க. 30லேருந்து ஒரு 40 பேக்கெட் போட்டுட்டு மிச்சத்தை வந்து பக்கெட்டில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வந்து இது வீட்டில் சும்மானாலும் செய்யலாம். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.